ஃபர்ஸ்ட் மேஜிக். தலைப்புல ஜக்கு ட்ரிப்பு, லெஃப்ட்ல ஒரு திருப்பு, மேல தூக்குடா தலை தனியா வரும். என்ன தலை தனியா வருது? ஏண்டா 15 வருஷமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த என் மெஜிசியங்கிற பேரை இப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடி முளைச்ச காளானி கொத்திட்டு போலாம் பாக்குறியா? அதுக்கு என்ன பண்றது? இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நான் மேஜிக் பண்றதுனால எல்லாருக்கும் என்னைய பிடிச்சிருக்கு. ட்ரெண்ட்ல உள்ளதுன்னா அப்ப நீ பண்ற மேஜிக் என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றியா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஓ, என்னாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீ மேஜிக் செஞ்சிருவியா? அப்ப கூட்டிட்டு வாடா, என்னதான் செய்யறான்னு பாப்போம். வாடா வாடா, செய்டா. ஃபர்ஸ்ட் மேஜிக். இவன் இங்க இருந்து வந்தா? தலைப்புல ஜக்கு, தக் லைஃப்ல கிக்கு. ரைட்ல ஒரு திருப்பு, லெஃப்ட்ல ஒரு திருப்பு, இப்போ மேல தூக்குடா தலை தனியா வரும். என்ன தலை தனியா வருது? இந்த தலையை நீயே வச்சுக்கோ. ரிக்கா ரிக்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லா பைசஸ். இத முழுசா வந்துட்டா. என்ன சிட்டி ரோபோ மாதிரி தலைய தூக்குறேன் வைக்கிறேன். என்ன கண்டுபிடிச்சியா? எனக்கு தெரியல, இதை எப்படி பண்ணனு சொல்லிடுவேன். மேஜிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கையில ஒரு பலூனை கொடுத்துருவேன். அவன் என் பக்கம் திரும்பி இருக்கனால உனக்கு தெரியாது. இப்ப அவன் பின்னாடி போர்வையை போட்டு வரைச்சோடியோ அவன் கழுத்துக்கு மேல பலூனை தூக்கி வச்சிருவான். இப்ப நான் போர்வையை போட்டு மூடி லெஃப்ட்ல ஒரு திருப்பு, ரைட்ல ஒரு திருப்பு, இப்ப மேல தூக்கணும்னே அது உனக்கு தலை மாதிரியா தெரியும். இப்ப நான் திரும்பி போர்வையை எடுத்தோடியோ அவன் உனக்கு தெரியாத மாதிரி பலூனை மறைச்சிருவான். டாடா. ஓ, அப்ப இது அவனோட தலை இல்லையா, பலூன் தானா? அப்புறம் பாக்குறேன். நீங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு நீங்க இதுல எந்த மேஜிக்கை செஞ்சு பார்க்க போறீங்கன்னு கீழே கமெண்ட் போட்டுட்டு போங்க. அடுத்து நான் செய்ய போறது ஸ்பூன் மேஜிக். அதுவும் ஈஸியான மேஜிக். இதே அது கண்டுபிடி. நீ கஷ்டமா செஞ்சாலே நான் கண்டுபிடிச்சிருவேன்டா. இதோ இந்த ரவுண்டு ஸ்பூனை வச்சு தான் மேஜிக் பண்ண போறேன். ஸ்பூனை உள்ள போட்டுட்டு மதுரைக்கு போவாதடி உன்னை மாத்தி மாத்தி கண்ண வைப்பா, சிங்கப்பூர் போனா உன்னை சீமாட்டி கண்ண வைப்பா. போனது ரவுண்டு ஸ்பூனு, ஆனா வந்தது ஃபோர்க்கு. ஃபர்ஸ்ட் உள்ள வச்சது ரவுண்டு ஸ்பூனு, எடுத்தது ஃபோர்க்கு. எப்படா? இதுக்கு மொத்தம் 2 ஸ்பூன் தேவை. பாதி ரவுண்டு ஸ்பூனு, அப்புறம் முழு ஃபோர்க்கு. இப்போ அந்த ஃபோர்க்கை தூக்கி அந்த பாதி ரவுண்டு ஸ்பூன்ல வச்சு மறைச்சிடணும். அப்புறம் 2 ஸ்பூனை சேர்த்து நான் பிடிக்கிற இதே இடத்துல பிடிச்சுக்கோங்க. இப்போ முன்னாடி காட்டும் போது 1 ஸ்பூன் மாதிரி தெரியும். ஒரு கப் எடுத்து அந்த 2 ஸ்பூனை உள்ள போட்டுட்டு முழுசா இருக்க ஃபோர்க்கை மட்டும் எடுத்தீங்கன்னா ஃபோர்க் வந்துடும். ஓ, அப்ப இதுக்கு 2 ஸ்பூன் எடுத்துக்கணுமா? அடுத்து சிம்பிளான ட்ரிக்கு பண்ணு. இதுக்கு பேரு ஸ்பூனா. இப்ப வளைய போது தானா தில்லானா தில்லானா தித்திக்கின்ற தேடா. என்ன இவன் அந்தரத்துல கையாட்டுறான், ஸ்பூனு தானா வளையுது? வளைஞ்ச ஸ்பூனு இந்தா பாத்துக்க நீனு. எப்படி பண்ண? எனக்கு தெரியும், இருந்தாலும் நீயே சொல்லிடு. இந்த மேஜிக்கு தேவையானது ஒரு வளைஞ்ச ஸ்பூனு, ஒரு உடஞ்ச ஸ்பூனு. இப்ப இந்த வளைஞ்ச ஸ்பூன் எடுத்து நம்ம கைக்குள்ள வச்சு அதை தெரியாத அளவுக்கு லாக் பண்ணிடணும். அப்புறம் அந்த வளைஞ்ச ஸ்பூனோட இந்த உடஞ்ச ஸ்பூனை வச்சு ஒரு முழு ஸ்பூன் மாதிரி கொண்டு வந்துடணும். இப்போ மேஜிக் பண்ற மாதிரி நடிச்சு இந்த விரலை லூஸ் பண்ணிட்டே வந்தோம்னா அது பார்க்க ஸ்பூன் வளையிற மாதிரியே தெரியும். கடைசியா அதை பிடிச்சிட்டு மேல உள்ள ஸ்பூனை மட்டும் எடுத்துடணும். அவ்வளவுதான். ஓ, அப்போ 1 ஸ்பூனு நல்ல ஸ்பூனு, 1 ஸ்பூன் உடஞ்சதா? அடுத்து நீ பார்க்க போற மேஜிக் கார்ட்ஸ் மேஜிக். ரெடியா? கார்டு மேஜிக்லாம் எனக்கு கை வந்த கலடா. பண்ணு. ஆளுமா டோலுமா இதை புடிமா. இப்ப நான் இந்த கார்டை எடுத்து போட்டுட்டே வருவேன். நீ ரேண்டமா ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் சொல்லு. கும்தா, நமிதா. ஸ்டாப். ஓ, தம்பிக்கு நமிதா தான் பிடிக்கும் போல. இப்ப இதை பிச்சு இப்ப நான் உன்கிட்ட கொடுத்த அந்த பொருளை காமி. இந்த நமிதாவை நீயே வச்சுக்கோ. இதான் நீ செலக்ட் பண்ண கார்டு, அதாவது உன்னோட நமிதா. நான் முதல்ல கொடுத்த பொருளை ஓபன் பண்ணு. ஓகே. உள்ள நமிதா தான் இருப்பாளா? என்ன பலூன் இருக்கு? அத ஓட. கிழிஞ்ச கார்டு. அதோட இத ஒண்ணு சேரு. என்ன இந்த கார்டும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு? பொருத்தி பாப்போம். பொருந்திருச்சு. எப்படா? ஃபர்ஸ்ட் ஒரு கார்டோட பாதியை பிச்சு இந்த மேஜிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பலூன்ல அந்த பாதி கார்டை போட்டு வச்சுட்டேன். நான் பிச்சை கார்டுக்கு பின்னாடி உள்ள கார்டை போட்டுட்டே வருவேன். கரெக்டா நீ நிறுத்த சொல்லும் போது அந்த பிச்சை கார்டை உனக்கு தெரியாத மாதிரி மறைச்சு எடுப்பேன். இப்போ அதை பிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு தூக்கி வீசிடுவேன். இப்போ அந்த பலூனை உடச்சு பார்க்க சொல்லுவேன். பார்த்தா அது உள்ள கார்டு இருக்கும். ஓ, இதுல இவ்வளவு வேலை இருக்கா? இப்போ இந்த லேச வச்சு மேஜிக் செய்ய போறேன். லேச வச்சு மேஜிக்கா? சரி பண்ணு பாப்போம். ஆமா, நான் பாத்தியா? அப்பாவை கேட்டியா? இப்ப உடைய போது லேசியா? குறிப்பாத்து அடிக்கிறதுக்கு எதுவும் ஆள் வச்சிருக்கானா? அங்க யாரும் இல்ல. என் மேஜிக் பவரால தான் உடைச்சேன். சரி, எப்படி பண்ணேன்னு சொல்லு.
ட்ரிக்கு இங்கதான் இருக்கு. நான் பண்றத கவனமா பாரு. லப்பர் பேண்டை இழுத்து ஒரு சுத்தி அப்படியே சுண்டு விரல் வழியா விட்டு அதை இந்த சைடை விட்டு இழுத்து கட்டை விரல்ல லாக் பண்ணணும். இப்போ இந்த லப்பர் பேண்ட் தெரியாத அளவுக்கு லேச வச்சு மறைச்சிடணும். கீழே லப்பர் பேண்ட் தெரியும், அதையும் டி-ஷர்ட்டை வச்சு மறைச்சிருங்க. இப்போ அந்த கட்டை விரலை ரிலீஸ் பண்ணா உடஞ்சிரும். இப்போ நம்ம பார்க்க போறது பிஸ்கட் மேஜிக். இதே அது கண்டுபிடுறா. ஓ எதுக்கு இப்ப நல்லா இருந்த பிஸ்கட்டை உடைக்கிறேன்? இப்ப பாரு பண்றேன் மாயா ஜாலம். ஏய் உள்ள போ. லேசா லேசா உன்னோடு வாழ்வது லேசா. இப்ப ரொட்டி வரப்போகுது முழுசா. என்ன உடைஞ்ச பிஸ்கட் முழுசா வருது? எப்படிடா பண்ண? இதுக்கு மொத்தம் 2 பிஸ்கட் தேவை. ஒரு பிஸ்கட்டை கைக்கு நடுவுல வச்சுட்டு இன்னொரு பிஸ்கட்டை ஆடியன்ஸ்க்கு தெரியற மாதிரி வச்சுக்கணும். இப்போ மேல உள்ள பிஸ்கட்டை பாதியா உடைச்சு போட்டு அதை எடுத்து நடுவுல வச்சுட்டு 2 ஒண்ணா எடுத்தா அது முழு பிஸ்கட் மாதிரி தெரியும். ஓ இப்படிதானா? இந்த மேஜிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்க. இந்த பக்கம் காயின், இந்த பக்கம் கப்பு. இந்த கப்புல எந்த விதமான ஓட்டையும் இல்ல. ஆனா இந்த காயின் இப்ப இது உள்ள போகுது. டங் டங் டகானா டடா. கிளாஸ்ல ஓட்டையே இல்லாம எப்படி அந்த காயின் உள்ள போனுச்சு? ஒரே குழப்பமா இருக்கே. இதுக்கு தேவையானது ஒண்ணு இல்ல 2 காயின், ஒரு கப்பு. இப்போ அதுல ஒரு காயினை எடுத்து 2 விரலுக்கு நடுவுல வச்சுக்கணும். அப்புறம் அந்த விரலை தூக்கி கிளாஸுக்கு மேல வச்சுக்கணும். இப்போ இன்னொரு காயின் எடுத்து கிளாஸுக்கு அடியில வச்சு 2 தட்டு தட்டி 3வது தட்டு தட்டும் போது மேல உள்ள காயினை ரிலீஸ் பண்ணணும். கீழே உள்ள காயினை மறைச்சுக்கிட்டோம்னா ஆடியன்ஸ் பார்க்கும்போது அது உள்ள போன மாதிரி இருக்கும். ஓ 2 காயின் வச்சுக்கணுமா? இப்போ நான் ஒரு மேஜிக் செய்யறேன். முடிஞ்ச அதை கண்டுபிடி பாப்போம். இனி நீ எதை செஞ்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன்டா. சரி பாப்போம். ஒரு கப் கையில எடுத்துட்டேன். இதுல ஒண்ணு இல்ல பாத்துக்கோ. இப்போ அது மேல துணியை போட்டு மூடிட்டு முக்காலா முக்காப்பிலா ஓ சகிலா பறக்குது பொண்ணு வண்டு வரப்போது நம்ம கோழி குண்டு. டாடா. எப்படி இவன் இதை பண்ண? ஏதோ பெருசா கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்ன. கண்டுபிடிச்சிருவேன் தான், ஆனா இத நீயே சொல்லிடுவேன். மேஜிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கப்பை ரவுண்டா கட் பண்ணி அதுக்குள்ள கோழி குண்டை போட்டு ஒரு கச்சிஃபுக்கு பின்னாடி வச்சு அதை மறைச்சு பிடிச்சிக்கணும். அதோட பெரிய கப்பை எடுத்து அதுக்குள்ள ஒண்ணு இல்லைங்கிறத ஆடியன்ஸ்கிட்ட காமிக்கணும். இப்போ கச்சிஃப் அந்த கப்பு மேல மூற மாதிரி அந்த கோழி குண்டு உள்ள கப்பை தூக்கி உள்ள போட்டுறணும். இப்போ மேஜிக் போற மாதிரி ஆக்ஷனை போட்டு இப்போ அந்த கப்பை கவுத்தோம்னா கோழி குண்டு உள்ள இருக்கும். ஓ இப்படிதானா? இப்ப வேற ஏதாவது பண்ணு, நான் கண்டுபிடிச்சறேன். இப்போ இதையாவது கண்டுபிடுறா பாப்போம். இந்த துண்டை பாத்துக்கோ. ஒண்ணு இல்லையா? ஓகே, துண்டுல ஒண்ணும் இல்ல. இப்போ துண்டை தூக்கி மேல போட்டு ஹூமா பைபி பைபிசா ஹூமா பைபி பைபிசா அப்படின்னம்னா இங்க பாரு காயின். எப்படி வெறும் கையில காயினை கொண்டு வந்தா? இதையும் நீயே சொல்லிடு. சரி சொல்றேன் கேட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் ஒரு காயினை கச்சிஃபுக்கு பின்னாடி வச்சு அதை கட்டை விரலால புடிச்சுக்கணும். இத ஆடியன்ஸ்ட காட்டும் போது இதை இங்கிட்டு திருப்பினா காயின் பின்னாடி இருக்கு, அதனால முன்னாடி தெரியாது. அதே இதை இப்படி திருப்பினா காயின் பின்னாடி இருக்கு, அதனால முன்னாடி தெரியாது. இப்போ காயினை தூக்கி உள்ள வச்சுட்டு கச்சிஃபை தூக்கி மேல போத்திட்டு மேஜிக் போற மாதிரி ஆக்ஷனை போட்டு கச்சிஃபை வெளில எடுத்தா காயின் உள்ள இருக்கும். இதான் இந்த மேஜிக். ஓ துணியில காயினை மறைச்சிக்கிட்டு பண்ணணுமா? சரி, அடுத்த மேஜிக் செய். இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது, எனக்கு வேலை இருக்கு. என்னை விட்டு நான் போறேன். காசை கொடுக்காம மேஜிக் பண்ண சொல்றான். விட்டுருவோம். முடிச்சு விட்டீங்க போங்க. எங்கடா தப்பிக்க பாக்குற? உன்னைய வச்சு இன்னும் நிறைய மேஜிக் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அவனை அடிச்சு ரூம்ல போடுறா.